கடந்த 2019ஆம் ஆண்டிலே 21ஆம் ஆண்டிலே அந்த இடத்திலே ஒரு அகழ்வு பணி ஒன்றை செய்ய போகிறோம் என்று கூறி அந்த அகழ்வு பணி வெறுமனே தொல்பொருள் திணைக்களம் ஒரு அகழ்வு பணியை மட்டும் செய்ய போவதாக கூறித்தான் அந்த இடத்திலே தொல்பொருள் துறை அமைச்சர் மக்களுக்கு அவ்வாறான ஒரு கருத்தை கூறி மக்களை நம்ப வைத்து மக்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிற நிலைமைகளை தவிர்த்து அது ஒரு தொல்பொருள் திணைக்களம் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த நேரம் அதற்கு எதிராக எந்த செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடும் இருந்த நெருக்கடி நிலைமைகளை சாதகமாக பயன்படுத்தி கொரோனா நெருக்கடிகள் காரணம் அந்த சூழலை பயன்படுத்தி அங்கே ஒரு பாரிய கட்டுமானம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு எதிராக இந்த பிரதேச மக்களினாலே நீதிமன்றத்திலே போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அந்த விவகாரம் வந்த பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த கட்டுமானங்களை அந்த இடத்திலேயே அந்த மட்டத்திலேயே நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்று அங்கே செல்கின்ற பொழுது அது முழுமையாக நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தை மதிக்காமல் அந்த சிங்கள பௌத்த பேரினவாத திணைக்களம் சேர்ந்தவர்கள் சரத் வீரசேகர போன்ற இனவாத அரசியல்வாதிகளுடைய துணையோடு அங்கே அந்த கட்டுமானம் பெரிய அளவிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது முழுக்க அதை ஒரு பௌத்த ஆலயமாக மாற்றி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கின்ற நோக்கத்தோடு தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று நீதிபதி அந்த இடத்திற்கு சென்று அந்த நிலைமைகளை அங்கே விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் இதனையுமே மதிக்காமல் அந்த இடத்திலே வேறு எந்த விதமான வழிபாட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் கூட இன்று நீதிபதி அந்த இடத்திற்கு சென்று அந்த வழிபாடுகளில் அந்த விசாரணைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு 8-10 பிக்குமார் வந்தார்கள். வருகின்ற பொழுது சரத் வீரசேகர சென்று அவர்களுடைய கால்களை தொட்டு வணங்கினார். அவர்கள் நேரே கையிலே கொண்டு வந்த பூக்களோடு அந்த விகாரையின் மேலே ஏறி அவர்கள் தங்களுடைய பாட்டிலே அந்த வணக்க நிகழ்வுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். இதை அவர்கள் அங்கே கட்டியங்கூறி நிற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நீதிமன்றங்கள் வடக்கு கிழக்கிலே என்னத்தை சொன்னாலும் நாங்கள் அதை கணக்கெடுக்கப் போவதில்லை, நாங்கள் நினைக்கிறதைத்தான் செய்ய போகிறோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் அவர்களுடைய நடவடிக்கை ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சரத் வீரசேகர இந்த இடத்திற்கு வந்ததெல்லாம் அவர் ஒரு மிக மோசமான ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனவெறி மனப்பான்மையை கொண்ட ஒருவர். நாடாளுமன்றத்திலே தமிழர்களுடைய உரிமைகளை மறுதளித்து தமிழர்களுடைய இருப்பை முற்றாக நிராகரித்து ஒரு இனவாத கருத்துக்களைத்தான் எப்பொழுதுமே கூறுகின்ற ஒருவர். அவருக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இதை தங்களுடைய நிகழ்ச்சி நிரலின்படி இது ஒரு பௌத்த ஆதிக்கத்துக்குள் கொண்டு செல்லுகின்ற நோக்கத்தோடு தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே ஒன்றிணைந்து உறுதியாக நின்று இந்த விடயத்திற்கு நாங்கள் முகம் கொடுக்க தவறினால் இந்த தொடர்ச்சியாக இவர்கள் இவ்வாறான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி கொண்டு செல்வதை இவராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர் தாயகத்தில் அரங்கேற்றி வருகின்ற சிங்கள பௌத்தமயமாக்கலின் ஒன்றாகிய இந்த குருந்தூர் மலை விவகாரம், குருந்தூர் மலையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு விகாரை கட்டப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக அந்த விகாரை கட்டப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் முல்லை மாவட்டத்தினுடைய நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சம்பவ இடத்துக்கு அந்த குருந்தூர் மலைக்கு நேரடியாக விஜயம் செய்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரையினை பார்வையிட்டு அந்த விகாரை கட்டுமான பணிகள் தொடர்பாக அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தார். உண்மையிலே இன்று அந்த இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தென்னிலங்கை சட்டத்தரணிகள் பிரசன்னமாயிருந்தார்கள். தென்னிலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை கக்குகின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் சரத் வீரசேகர அவர்கள் உள்ளிட்ட குழுவினர் பிரசன்னமாயிருந்தார்கள். 20க்கும் மேற்பட்ட பிக்குகள் அங்கே அந்த இடத்திலே பிரசன்னமாயிருந்தார்கள். உண்மையிலே இந்த நீதிமன்றம் அது ஒரு தொல்லியல் என்ற அடிப்படையிலே பராமரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக சொல்லப்பட்டிருந்த போதும் காலாதி காலம் அந்த விகாரைகள் கட்டங்கட்டமாக கட்டப்பட்டு ஒரு வரலாற்று திரிபின் மூலம் அது ஒரு பழைய விகாரையாக காட்டுவதைப் போல சித்தரிக்கப்பட்டு பல்வேறு கட்டுமான பணிகள் அங்கே செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுமான பணிகளுக்கு முன்னால் கூட அங்கே ஒரு பதாதை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது.
உண்மையிலே அந்த கல்வெட்டிலே ஒரு போலியான அல்ல வரலாற்று திரிவுகளை கொண்ட விடயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் என்ற உரிமை கோராத வேறு ஒரு பௌத்த சங்கத்தால் உரிமை கோரப்பட்ட அந்த கல்வெட்டு அங்கே சட்டவிரோதமான முறையிலே பொறிக்கப்படுகின்றது. அதை இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அதையும் பார்வையிட்டிருக்கின்றார். தமிழர் தரப்பிலே ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகள் மிக தெளிவாக இந்த நியாய விடயங்களை நீதிவானுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இன்றைக்கு முல்லை மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் கூடியிருக்கின்றது. தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து நடைபெறுகின்ற அநியாயங்களும் இந்த பௌத்த மயமாக்கல் ஒன்றாகிய இந்த குருந்தூர் மலையிலே நிச்சயமாக இதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட தலைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடுவதன் மூலம்தான் தமிழர் தாயகத்திலே மிக வேகமாக அரங்கேற்றப்பட்டு வருகின்ற இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலை தடுத்து நிறுத்த முடியும் என்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நீதிவானுடைய பிரசன்னமாக இருந்த நேரத்திலே தமிழர் தரப்பின் குரலாக ஒலிக்கின்ற தமிழ் தேசிய மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜா கஜேந்திரன், முன்னாள் மாநசபை உறுப்பினர் திரு ரவிகரன், வேலன் சுவாமிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தார்கள். இதை போல தொடர்ந்து நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய நிலத்தில் நடக்கின்ற நில அபகரிப்பு எதிராகவும் இந்த பௌத்தமயமாக எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். குருந்தூர் மலைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். எங்களுக்கு அங்கே ஒரு சைவ ஆலயம், சைவ வழிபாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிபாட்டை மீள நாங்கள் ஒருங்கிணைப்பதற்காக அந்த அங்கே வைக்கப்பட்டிருந்த சூலம் பிடுங்கி அறியப்பட்டிருக்கின்றது. எனவே மீள அந்த சூலத்தினை நிறுவி அங்கே மீளவும் சைவ வழிபாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற விடயத்தையும் இதிலே பதிவு செய்து கொண்டேன்.